ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் லெசன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஜான் ஜென் ஹவுஸ். அதாவது 1730 1799 வரைக்கும் ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டேனியல் ரூடர்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க ஸ்காட்லாண்டை சேர்ந்த வேதியியலாளர். இவர் நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தாவரம் உயிர் வாழ்வதற்கு இந்த நைட்ரஜன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டொமேட்டா அப்படிங்கிற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலமாக தான் நடைபெறுகிறது. இப்போ நம்ம ஒளிச்சேர்க்கை சமன்பாடை பற்றி பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து சூரிய ஒளியுடன் வினைபுரிந்து நமக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் கிடைக்கிதுங்க. அதுக்கப்புறமா ப்ரோகேரியாட்டிக் செல் இல்லை நியூக்ளியோலஸ் இல்லை. அதுக்கப்புறமா தெளிவான உட்கருவும் கிடையாது. இவற்றின் உட்கரு நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வுகளும் இல்லைங்க. பூமியின் முதலில் உருவான செல் எது அப்படின்னா அது ப்ரோகேரியாட்டிக் செல் தாங்க. 0.003 மைக்ரோமீட்டர்லேருந்து 2.0 மைக்ரோமீட்டர் வரையிலான விட்டம் கொண்டவை தான் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுங்க. எடுத்துக்காட்டு எக்ஸெரிக்ஷியா கோலை பாக்டீரியா சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம யூகேரியாட்டிக் செல்லை பற்றி பார்க்கலாம். தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல் தாங்க இந்த யூகேரியாட்டிக் செல். இது 10லிருந்து 100 மைக்ரான் விட்டம் கொண்டவை. இதில் நியூக்ளியோலஸ் காணப்படும். அதுக்கப்புறமா சதுப்பு நிலம். ஈரப்பதம் நிறைந்த காடுகளை தான் சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெரிய ஆறுகளை சார்ந்தோ பெரிய ஏரிகளின் கரைகளிலோ இது காணப்படும். இந்த நில நீர் நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ கடல் நீராகவோ இருக்கலாம். உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சதுப்பு நிலம். அதுக்கப்புறமா உணவு தாவரங்களை பற்றி பார்ப்போம். தாவரங்களின் பாகங்களிலிருந்து, அதாவது எந்தெந்த பாகங்களிலிருந்து என்னென்ன உணவுகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வேர்கள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் தாவரத்தோட வேர்பகுதியிலிருந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறமா இலைகள், கீரைகள், முட்டைக்கோஸ், கருவேப்பிலை இதெல்லாம் தாவரத்தின் இலைப்பகுதிகளிலிருந்து கிடைக்குதுங்க. தண்டுக்கள், கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதெல்லாம் தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறமா புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்களை தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகள், பருப்புக்கள் கனிவுரையினுள் வளர்கின்றன. இதை பருப்பு வகைகளை சொல்லுவாங்க. அப்புறம் உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறதுங்க. நறுமண தாவரங்களை பற்றி இனி பார்க்கலாம். வெப்பமண்டல தாவரங்களில் இருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்களை தான் நறுமண தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக உணவு தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 16ங்க. அதுக்கப்புறமா நார் தாவரங்கள். எந்த தாவரங்களிலிருந்து நமக்கு தேவையான நார்கள் பெறப்படுகின்றனவோ அவை நார் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நெசவு நார்கள் பருத்தி விடையிலிருந்து எடுக்கிறாங்க. கயிறு நாட்கள் தென்னையிலிருந்து பெறப்படுகிறது. நிரப்பும் நார்கள், அதாவது நிரப்பும் நார்கள்னால் என்ன அப்படின்னா மெட்டைகள் தயாரிக்க, அதாவது இலவம் பஞ்சு. தாவர பாகங்களின் அடிப்படையில் நார்கள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். விதைகளின் மேற்தூவி நார்கள், அதாவது பருத்தியிலிருந்து பிரிக்கப்படுகிறது. தண்டு, தண்டிலை நார்கள் ஆலை, சணல். இலை நார்கள் கற்றாழை. உரிமட்டை நார்கள் தேங்காய். அதுக்கப்புறமா மேற்கு வங்காளம் இந்திய சணல் உற்பத்தியில் 50% உற்பத்தி செய்கிறதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா மரக்கட்டை தரும் தாவரங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மரக்கட்டை தரும் தாவரங்களை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. வன்கட்டை, வெண்கட்டைகள். வன்கட்டை அப்படின்னா பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பம் என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படும் கட்டைகளை தான் வன்கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு தேக்கு, பலா. மென்கட்டைகள் அப்படின்னா பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பம் தாவரத்திலிருந்து பெறப்படும் கட்டைகளை தான் மென்கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கடம்பு, பைன். நீலப்பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காட்டமனுக்கு தாவர கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறமா பாலைக்கீரை. மூட்டுவாதம், முடக்குவாதம் குணப்படுத்தும் மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா அது பாலைக்கீரையிலிருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. அதாவது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் இதை உருவாக்கியுள்ளார்கள். வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. இது நைட்ரஜனை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.